ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் படமும் அது ஒர்க் பண்ணல, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. பாரிஸ் கஃபே படம் வச்சிருக்காங்கன்னா கமெண்ட்ல போய் பார்த்தோன்னா அனு அப்படின்னு போட்டால் போதும் போல, அனுமோல் படம்னு போட்டால் போதும், டைட்டில் கூட போட தேவையில்ல. கமெண்ட்ஸ் போனால் 2000 கமெண்ட்ஸில் 1999 கமெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் இருக்குது. ஒரு உண்மையான வழி என்னன்னா, கேமராவில் சொல்லக்கூடாதுன்னு கூட பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும் தேட்டர்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. தேட்டர் கிடைக்காம நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனுடைய ப்ரொடியூசர்ஸோடைய லைஃப் லைன் அது வட்டி என்ன ஆகுதுன்றதெல்லாம் கால்குலேஷன் கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் தான். வெற்றி ஓடிடி அப்படின்னு கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்க எல்லா படமும் ரிலீஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, பயனடைவாங்க. சில போலி போராளிகள் வந்து ஆனா ஊனா வந்து போர்லாம் கொடுப்பாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். அபி சரவணனா இந்த மேடையில் அறிமுகமாகி இன்றைக்கி விஜய் விஸ்வா அவங்க முன்னாடி நிற்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாரிஸ் கஃபே படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் அவங்களுக்கு நான் நன்றி பண்ணிக்கிறேன். அதுக்கு காரணமாக இருந்த சுவாமி அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சதீஷ் சார் கேமராமேன் லொக்கேஷன் பார்க்க வந்த இடத்துல வந்து என்னை பார்த்துட்டு அதை இமீடியட்டாக ஓகே பண்ணாங்க. ஸோ சூர்யா அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு டீம்னால தான் வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதனால் இந்த படத்தில் முக்கியமாக ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டாங்க, ஜெகன் ஒளி மட்டும் இல்லாமல் எங்கள் ஹோல் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன், ப்ரொடக்ஷனாக ஒர்க் பண்ணவங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே நான் லைன் பண்ணி சொல்லணுன்னா, ப்ரொடியூசர் சொன்னாங்க, ப்ரொடியூசர் மேடம் ரொம்ப அழகாக பேசினாங்க. எனக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ எம்சி ஃபேஸ் தான் பார்த்தேன். ஒருவேளை அவங்கள்ட்ட முதலே பேசியிருந்தால் அவங்களே எம்சியாக ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களோ என்னமோ. செம்ம ஃப்ளூவாக பேசுனீங்க மேடம். இல்லை அவங்க ப்ரொடியூசர் மேடம். அப்புறம் சூப்பராக பேசுனீங்க. அண்ட் டைரக்டர் சார் சொல்லணும். டைரக்டர் சார் அதே மாதிரி தான். ஷார்ட்டில் வந்து உள்ளே வந்து நாங்கள் காஃபிக்கு பதிலாக டீ வச்சுருந்தா கூட இன்னும் காஃபி தான் ஊற்றணும்னு அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் பார்க்குற ஒரு மனிதர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு படமும் அது ஒர்க் பண்ணல, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. டிஓபி சார் அஸ் வெல், சொல்லவே தேவையில்லை. யூஸ்வலாக படத்துக்கு போனோன்னா கேமராமேன் சார் வந்து ஒரு முடிச்சுட்டு டக்குன்னு ஓகே அடுத்தது போயிடலான்னு சொல்லுவாங்க. பட் முதல் தடவை வந்து நானும் போய் ரெக்வஸ்ட் பண்ணுவேன், டேரக்டரே ஓகே பண்ணுவாங்க சார், இன்னொரு தடவை போயிடலாமா நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பேன். பட் இங்கே எனக்கு பிரச்சனையே இல்லை, ஓகே பண்ணாலும் ஒரு ஷார்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருவாரு. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் மியூசிக் கே. சமீபத்தில் நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். ஃபெட்னா ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா தமிழ் சங்கம் மேடை. கிட்டத்தட்ட 5000 அமெரிக்க தமிழர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த மேடையில் நம்மளுடைய மினிஸ்டர் ராஜ்மோகன் சாரும் கலந்துருந்தாங்க. அங்கே நான் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன். ஸோ அவங்க அனுமதியோட பாடலை வந்து நாங்கள் ஒளிபரப்பினேன். அவ்வளோ வாய்ப்பு இது வந்தது, நல்ல வாழ்த்துக்கள் வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க என்ன சொல்லணும்னா, நான் அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் போனேன், டாலஸ், யூஎஸ், அப்புறம் சிகாகோ, அந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஊராக போகிறப்ப எல்லா ஊர்லேயும் வந்து காரில் அவங்க லாங் ஜெரி போகிறப்ப கேட்குற ஒரு பாட்டில் லிஸ்ட்டாக அதை ஆட் பண்ணிக்காங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ். அது என்னோடய பாட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அழகழகாய் வந்து ரொம்ப 3-4 பாட்டுமே பிடிச்சிருந்தது. பட் பர்சனலாக எனக்கு ரொம்ப நான் இல்லாமல் அந்த பாட்டுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ் கே ஃபார் தட். அப்புறம் எடிட்டர் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தீங்க, எல்லாமே வெல். ஆர்ட் டைரக்டர் எங்களுக்கு சொல்ல வேணாம், லைவாக நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயம் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை தேட்டர் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டான்ஸ் பண்ணியிருந்தோம், அவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் சூர்யானை சொல்லிட்டேன் சார், கோஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து 3 பேர் ஆக்சுவலாக என்னோட இருக்காங்க. என்னோட கோஆர்டிஸ்ட் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. சார் ஒரு தடவை இருந்துச்சுங்களேன், இல்லை ஸ்டேஜ்க்கு வந்துங்களேன் ப்ளீஸ் 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 சார். ஏன்னா நான் நடிப்பதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். நிறைய டேக் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனால் செம்மையாக பண்ணார். த பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த ஃபிலிம்னா நீங்கள் அவர் சொல்லலாம். அவர் பக்கத்தில் ஒரு பிரதர் இருக்கார், அவரும் ப்ளீஸ் ப்ளீஸ் வந்துங்க. ஏன்னா அவங்க எங்களோட ப்ரொடியூசர்ஸ், கோஆர்டிஸ்ட் எல்லாம் வரப்போ நீங்களும் வந்துடணும். தேங்க்யூ. அதுக்கப்புறம் எஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நைனா ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். நைனா உங்கள் சாங்ஸ் ரொம்ப நடந்தது, ஃப்ரேமில் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எல்லோரும் அழகாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சீக்கிரஸாக சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய பேர் அர்ச்சனா. ஸோ அவங்க ஆல்ரெடி யூடியூப்பில் பயங்கர ஃபேமஸ். அங்கே யூஎஸ்லேயும் சரி. இப்போ நேற்று மலேசியா போயிருந்தேன், மலேசியாவில் எங்கள் சாங்கை ப்ளே பண்ணேன். அங்கேயும் எல்லாம் பார்த்து இந்த ஆக்ட்ரஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த வேர்ல்டு வைடு ஃபேமஸாக இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் கூட ஜாயின் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா. அதுக்கப்புறம் 2 யூனிவர்சிட்டி கூட எனக்கு வந்து வாய்ப்பு கிடச்சது. ஒன்று தமிழ்நாடு யூனிவர்சிட்டி அஸ் வெல், குரு சோமசுந்தரம் சார் மதுரைக்காரு சார், லவ் யூ. இன்னொன்று வந்து நான் லவ் யூ சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க, லவ் யூ. ஸோ மலையாளம் யூனிவர்சிட்டி. இப்போ வந்து இந்த படம் வந்து என்னென்னா, பாரிஸ் கஃபே படம் வச்சுருக்கோம்னா கமெண்ட்டில் போய் பார்த்தோன்னா அனு அப்படின்னு போட்டால் போதும் போல், அனுமோல் படம்னு போட்டால் போதும், டைட்டில் கூட போட தேவையில்ல. கமெண்ட்ஸ் போனால் 2000 கமெண்ட்ஸில் 1999 கமெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் இருக்குது. அவ்வளோ ஃபேன்ஸ் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க. லவ் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். ஸோ இவங்க 2 பேர் கூட நடிக்கிறப்போ
நிறைய ஆக்டர்ஸ் கூட நான் 15 வருஷமாக நடிச்சிட்ருக்கேன் ஆக்ட்ரஸ் கூட. இருந்தாலும் கூட நிறையா கற்றுட்டு வந்தால் கூட இவங்க 2 பேர் கூட நிறைய விஷயம் கற்றுக்க முடியுது. ஆக்டிங்னா என்னென்னா இவர்கிட்ட கிளாஸ் போய் கற்றுக்காம ஓசியில் கற்றுக்க வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் சொல்லி முடிச்சேன்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் ரியாஸ் சார் தேங்க்ஸ். எழில் இன்னொரு ஹீரோ எங்கள் படத்தில் பிகைன் த ஸ்டேஜ். தேங்க்ஸ் எழில். ஆல் சப்போர்ட். அவர் எழில் பண்ண சப்போர்ட் வந்து அவரோட தம்பி, டேரக்டரோட தம்பி, பட் ஆல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, கம் டு த பாயிண்ட். தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள், முன்னாடி இருந்த கடந்த காலங்களில் வந்து நிறையா வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. நிறைய படங்கள் ரிலீஸ் வெயிட் இருக்குது. முக்கியமாக சொல்லலாம், எனக்கே 4 படம் ரிலீஸ்க்கு இருக்குன்னா, என்னை விட நல்ல திறம்பட நடித்த நடிகர், தயாரிப்பாளரோட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ என்னுடைய துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அண்ணா மற்றும் என்னுடைய அண்ணன் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, ஒரு ஸ்பெஷல் ஓடிடி தமிழ் கவர்மெண்ட் சார்பில் நீங்கள் வைக்கணும்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த ஓடிடியில் இது வரைக்கும் தயாரித்த படங்கள், வெளியாகாத படங்களில் நீங்கள் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்க்கு அனுமதிக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி ஓடிடி போனாலும் தனியாக பண்ணிக்கலாம், தேட்டர் போனாலும் தனியாக பண்ணிக்கலாம்னு ஒரு ஸ்கீம் இருந்ததோ, அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா தேட்டர் கிடைக்கிறதில்ல. நாங்கள் தேட்டர் ஓனர்ஸை தப்பாக சொல்லவே இல்லை. தேட்டர் ஓனர்ஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு உண்மையான வழி என்னென்னா, கேமராவில் சொல்லக்கூடாதுன்னு கூட பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும் தேட்டர்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. தேட்டர் கிடைக்காம நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனுடைய ப்ரொடியூசர்ஸோடைய லைஃப் லைன் அது வட்டி என்ன ஆகுதுன்றதெல்லாம் கால்குலேஷன் கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம் தான். நான் உங்ககிட்ட சொல்கிற ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தயவு செய்து இந்த விஷயத்தை இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து பண்ணணும். ராஜ்மோகன் அண்ணா ஒண்டர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் துறை அமைச்சர் நீங்கள், உங்கள்கிட்ட பர்சனலாகவும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து வெற்றி ஓடிடி அப்படின்னு கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்க எல்லா படமும் ரிலீஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, பயனடைவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் கூட நான் கேட்கணும். இந்த இடத்துல சம்மந்தம் இல்லாத கேள்வியாக இருக்கலாம், ஆனால் கேட்க எனக்கு உரிமை இருக்குன்றனால நான் கேட்குறேன். நேற்று தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பட்டுருக்கு. ஒரு 3 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்டில். சில போலி போராளிகள் வந்து ஆனா ஊனானா வந்து போர்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. என்னோட முதல் படம் வந்து மிஸ்டர் பா ரஞ்சித் சார் வந்து எனக்கு முதல் படத்தோட டைரக்டர். ஆனால் அந்த பேசி முடிச்சுறேன். இல்லை பேசி முடிச்சிருந்தேன். இல்லை பொலிட்டிக்கல் பேசலை சார், நான் ஜென்ரலாக பேசுகிறேன். பா ரஞ்சித் அண்ணா வந்து என்னோட முதல் படத்தோட இயக்குனர். எனக்கு முத வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் பா ரஞ்சித் அண்ணா. அவரோட வந்து நான் வந்து எப்போயும் வாழ்க்கை கூட கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் மற்ற விஷயத்துக்கெலாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காரு. அன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு வீடியோ பார்க்குறேன். எங்கள் ராஜ்மோகன் சார் வந்து தலித்தினே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகே, நல்லது தான். குரல் கொடுக்கறது நல்லது தான். நேற்று தமிழர்கள் 3 பேர் போட்டிருக்காங்க. இப்போ கூட செக் பண்ணேன், அதில் காணோம், ட்விட்டரில் காணோம், யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இந்த ஸ்டேஜில் ஏன் அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாம் வந்து ஜாதியை கடந்து வந்துட்டோன்ற விஷயத்தில் ஜாதியில் இன்னும் லாக் ஆகிக்காங்கன்ற விஷயத்த தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அமெரிக்காவுக்கு போயிருக்கப்போ ஒருத்தவங்க வீட்டில், என் அக்கா வீட்டில் தங்கியிருந்தேன். என் ஃப்ரெண்டோட அக்கா. அவங்க வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொல்லுவாங்களே, அந்த அந்த ஒரு இதுலேருந்து வந்தவங்க. ஆனால் ஹையஸ்ட் எஜுகேஷன் எங்கள் அக்காவை கட்டி இந்த மாமா வந்து அவர் வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த இன்னொரு ராமநாத் சேர்ந்த ஒரு முக்குலத்தூர் ஜாதி அவங்க. ஆனால் ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க அவ்வளோ அழகாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 2 குழந்தைகளை டாக்டர் படிக்க வச்சுருக்காங்க. அவங்களோட வீடோட மதிப்பு மட்டும் 20 கோடி ரூபா அமெரிக்காவில். அங்கே யாருமே எதுவுமே பார்க்குறது இல்லை. தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி எங்கேயுமே ஜாதி மதம் பார்க்குறதே கிடையாது. உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்தியனில் ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தான் வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால இங்கே சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, தயவுசெய்து உலக அளவில் நம்ம வந்து எப்படி வர்த்தகமில் பெருசாக இருக்கோம், டெக்னாலஜியில் பெருசாக இருக்கோமோ, அதே மாதிரி இந்த ஒரு சின்ன ஜாதின்ற ஒரு அமைப்புக்குள்ள நம்ம சிக்கிக்காமல் இருந்தால் நம்ம அதை தாண்டி மேலே நம்ம இந்தியாவோட மதிப்பு இன்னும் நிறைய இடத்துக்கு போகுன்ற நம்புது. ஏன்னா இப்போ ரியாஸ் சார் கூட சொன்னார், இங்கே பொலிட்டிக்கல் பேசாதன்னு. சத்தியமாக இது பொலிட்டிக்கல் கிடையாது. ஒரு சக மனிதனாக நம்ம மனசில் இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, எங்கள் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய படங்கள், நல்ல படங்கள் எடுப்பாங்க. இந்த சொசைட்டிக்கு தேவையான கருத்தை தேர்ந்தெடுத்து அதை படமாக தயாரித்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. பாரிஸ் கஃபேல வாய்ப்பு அளித்ததுக்கும் நான் சொன்னதை பொறுமையாக கேட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா ஆடியன்ஸ், கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எவ்ரி ஒனுக்கு குட் மார்னிங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யுவர் டைம் அண்ட் கம்மிங் ஹியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என் டைரக்டர் சராஜ் சார்,
thank you so much for giving me this opportunity, sir. And I would also like to thank Thunder Media Productions and LV Entertainment for this amazing opportunity. இங்கே வந்து என் அம்மா இருக்காங்க. ஸோ என் அம்மாவோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா ஃபார் ஆல்வேஸ் பீங் த கான்ஸ்டன்ட் சப்போர்ட். அண்ட் என்னோட ஆக்டிங் ட்ரெயினர் சமீரா மேம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஆக்டிங்கே கற்றுருந்துக்க மாட்டேன் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு லவ் மிஸ்ட்ரி த்ரில்லர். இதில் வந்து நான் ஒன் ஆஃப் த லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கேரக்டர் பேர் வந்து ஷாமலா. அண்ட் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லணுன்னா த ஹார்ட் பீட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அனுமோல் மேம் வந்து நடிச்சிருக்காங்க. இட்ஸ் டெஃபினெட்லி அ ஹானர் அண்ட் அ ப்ளஷர் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் யூ மேம். And Guru Somasundaran sir, one of the finest actors of Indian cinema. I'm truly honored to have worked with you, sir. And Archana Nadichirkanga, she's done a great job. And Abhi Sarvanan, so it was nice to work with you too. And என்னோட பேரா வந்து விக்கி நடிச்சிருக்காங்க. We really had so much fun on set. And it was amazing working with you too, Vicky. இந்த படத்தோட வாய்ப்பு வந்து எனக்கு கோ-டைரக்டர் சுவாமி அண்ணா தான் வாங்கி கொடுத்தாங்க. அண்ணா தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நான் இங்கே இல்லை. தேங்க்ஸ் அண்ணா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் படத்தோட டிஓபி சதீஷ் சார், தேங்க்யூ சார் ஃபார் ஷோயிங் மீ ஸோ பியூட்டிஃபுல்லி இன் த ஃபிலிம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் மேக்கிங் எவ்ரி ஃப்ரேம் லுக் ஸோ பியூட்டிஃபுல் சார். And also, I would like to thank Kay for giving such a beautiful music to this film. Amazing music. I really enjoyed working for your music. And also, I would like to thank Riyaz sir, the PRO. Sir வந்து நான் சென்னைக்கு புதுசாக வர முதல்ல எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. And also Paraz, like, I don't know, she's here. Okay, thank you so much to her as well. இந்த படம் வந்து சீக்கிரமாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் போய் இந்த படத்தை பார்த்து எனக்கோ என் டீமுக்கோ சப்போர்ட் பண்ணும். நான் காடுக்கு வேண்டிக்கிறேன், லைக் இந்த படம் கம்ப்ளீட் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. அண்ட் also, like, thank you to everyone. I would like to thank the ADs of the film, Jagan and Vignesh. You have been the biggest backbones of the film. So எப்போவுமே லைக் சப்போஸ் எனக்கு நர்வஸாக இருந்தால் நான் ஜகன் கிட்ட போய் பேசிடுவேன். ஸோ கூல் டவுன் பண்ணிடுவாங்க. சேம் வித் விக்னேஷ் ஆல்சோ. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க லைட் மேன், ப்ரொடக்ஷன் டீம், மேக்கப் ஆர்டிஸ்ட், என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் இங்கே இருந்திருக்க மாட்டோம். அண்ட் ஆல்சோ லைக் ஐ வுட் லைக் டு தேங்க் த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒன்ஸ் மோர். Thank you so much for your support and keep supporting us. Thanks a lot. Not used to speaking on stage. I'd rather do my dialogue delivery on screen. தமிழ் வரும், ஆனால் அவ்வளோ சுத்தமாக வராது. அதனால் பயந்து தான் பேசுகிறேன். அதனால் எங்கேயாவது பிழை இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. டு த டிரெக்டர் சரத் சார், டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் தி தண்டர் மீடியா ப்ரொடக்ஷன், உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சுவாமி சார் இங்கே இருக்கார், அவருக்கும் நன்றி சொல்லணும். அவர் என்னுடைய இன்னொரு படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார். அங்கேருந்து என்னையும் கூப்பிட்டாரு. அப்படி தான் நான் இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆனேன். இந்த ப்ராஜெக்டில் என்னை இது வரைக்கும் ஸ்க்ரீனில் பார்த்ததுலேருந்து இட்ஸ் அப்சல்யூட்லி 180 degree சேஞ்ச். ஐ டூ அ சீரியஸ் ரோல் இன் திஸ் மூவி. இந்த படத்துக்கு the storyline has been very good. Guru sir, thank you very much. அவர் கூட நான் ஒரே ஒரு 2 சீன் தான் பண்ணியிருக்கிறேன். அந்த சீன்லேயே I learnt a lot of mistakes that I was making was corrected. Thank you very much. Anumal madam, I think I did only 1 scene with you on one evening. Thank you very much. To the rest of the cast and crew, thank you all for putting up with me, with my whatever. Thank you so much. Thank you very much, sir. பேர் சாய் விக்கி.
படத்தில் ராஜ்குமார் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன், முக்கியமான ரோல் அது இந்த படத்தில். நான் சின்ன படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் தான் எனக்கு ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு கேரக்டர் எனக்கு பேர்லாம் கொடுத்து ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த படம் லிஸ்ட்லேயே இல்லை. நம்ம நிறைய ஆஃபீஸ் போவோம், ஆஃபீஸில் ஃபோட்டோஸ் கொடுப்போம், ஏதாச்சும் ஒரு ரோல் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எதிர்பார்த்து போவோம். பட் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் எழில் சார் தான் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி ஆஃபீஸ் ஃபோட்டோ இருக்கப்பா அந்த ஃபோட்டோ கொடுனாரு. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி தான். நிஜமாகவே எதிர்பார்க்கல, ஒரு நல்ல இது டேரக்டர் என்னை நம்பி கொடுத்தாரு. ஏன்னா நாங்கள் ஒரு 7 இயர்ஸாக நான் இங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பெரிய ரோல் இங்கே கிடைக்கிறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபேம் கிடைக்கணும்ல, இவரை பார்த்தா கொடுக்கணும்னு தோணும்ல. இங்கே இப்போ இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு வந்துருச்சு. பட் அவர் என்னை எதுவுமே கன்சிடர் பண்ணலை. நான் நல்லா நடிப்பேனா பார்த்தாரு, அதை மட்டும் இது பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா கேஸ்டிங் காலெல்லாம் ஒரு டைம்லலாம் வரப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ரீல்ஸ்லாம் அனுப்பாதீங்க, ஒன்லி ஃபோட்டோஸ் தான் இருக்கணும்னு. பட் இப்போ எப்படி சூழ்நிலை மாறிடுச்சுன்னா, கேஸ்டிங் காலில் ரீல்ஸும் உங்களோட இன்ஸ்டாகிராமோட ஃபாலோ காட்டுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நிறைய விஷயம் இது பண்ணுறாங்க. எல்லாரையும் சொல்ல சில இதெல்லாம் பண்ணுறேன். அப்படி இருக்கிறப்ப இந்த காலகட்டத்தில் இந்த டைமில் என்னை நம்பி அவர் வந்து நான் நல்லா நடிப்பேன்னா, அது ராஜ்குமார் ரோலுக்கு நான் நல்லா சூட்டபுளாக இருப்பேனான்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பாரிஸ் கஃபே படம் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன படம் பெரிய படம் அந்த மாதிரி இது இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான மெசேஜை சொல்லுது. ரொம்ப அழகான படம் அது, ரொம்ப லைட்டான படம் இது. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த பவர்ஃபுல்லாக சொல்லலாம். அதே விஷயத்த ரொம்ப லைட்டாகவும் சொல்லலாம். அவர் வந்து இந்த படத்தை வந்து அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஒரு ஊசி போட்டிருக்காரு, அந்த ஊசி வந்து குழந்தைக்கு எப்படி வலிக்காமல் தெரியாமல் போடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஊசி போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நிறைய பெரிய பெரிய படங்கள் வருது, சின்ன படங்களுக்கு வந்து ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பெரிய படத்துக்கு கூட ஒரு படம் வந்தாலும் அந்த படம் தெரியாமலே போயிடுது, அது கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் தேவைன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி நிறைய எழுதுங்க, பேசுங்க, படம் பார்த்துட்டு கண்டிப்பாக அதை பற்றி பாசிட்டிவ் நோட்ஸ் கொடுங்க. அப்புறம் சார் சார் ரொம்ப சந்தோஷம் சார். உங்கள் படத்தில் வந்து நான் ஒரு பாட்டாக இருக்கேன்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, முகமுடி படத்தில் வந்து அவருடைய வாய்மொழி சும்மாருடா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலேஜ் டைமில். அது மட்டும் இல்லை, அவர் ஃபஸ்ட்டு பாட்டு அதில் வந்து நாட்டில் பார அந்தம் பண்ணியிருப்பீங்க சார், வேறு லெவல் பாட்டு சார். இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க டைமில் நீங்கள் எப்பயாச்சும் அந்த பாட்டு நைட் தூங்குறப்ப கேட்டிங்கன்னா கூட போதும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் நிறையா அந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன். ஸோ சில படங்கள்லாம் வரப்போ நான் எதிர்பார்ப்பேன், சில பேரெல்லாம் எதிர்பார்ப்போம். கட்டது தமிழ் சார் வந்தப்போ அந்த படத்தில் ராம் சார் பேரை பார்த்துட்டு ராம் சார் திருப்பி பார்க்குறப்போ அவருடைய பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. உங்களோட பேரும் நான் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் நினைப்பேன் கேன்னு ஒருத்தர் இருந்தார் காணுமேன்னு சொல்லிட்டு, அது என் படத்தில் வரப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் ஜவஹர் சார், ஆக்சுவலாக இது பர்சனலான ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு. ஏன்னா சார்கிட்ட நான் கேட்டப்போ யார் வராங்க சீஃப் கெஸ்ட்டாக யார் வராங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க. கரண்ட்டில் இருக்கிற எல்லா பெரிய பேரும் சொன்னாங்க இன்வைட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு. பட் யார் வர போகிறாங்க தெரியலன்னு சொன்னாங்க. ஜவஹர் சார் வந்தது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா எனக்கு யாரை நீ இது படம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில், ரொம்ப ஃபேவரட் படம் சார் அது. அந்த படத்தோட பாட்டுகள், அந்த படத்துக்கு கொடுத்த இம்பேக்ட், அந்த படத்தில் ஒரு சோல் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக பாதித்த படம் வந்து திருச்சிற்றம்பலம். என்னுடைய ஆக்சுவலாக ஆகஸ்ட் 18 ரிலீஸ் ஆச்சுல சார். ஆகஸ்ட் 18, 2022 திருச்சிற்றம்பலம் வந்துச்சு. மறக்க முடியாத நாள் அது. ஏன்னா எனக்கு பர்த்டே. அந்த படத்தை போய் நானும் என் ஒய்ஃபும் போய் அந்த படத்தை போய் பார்த்தோம். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ. வேறு சார், குரு சார், சினிமா பயணம் ஆரம்பிக்கலாமா வேணாமா, அதுக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து சார் கூட வந்து நடிப்பை நான் எதிர்பார்த்ததில்ல. ஜோக்கர்னு ஒரு படத்தை ராஜமுருகன் சார் டைரக்ட் பண்ணி, ஜோக்கர் படத்தை போய் நானும் என்னோட ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ண என்னோட ஃப்ரெண்டும் போய் நடிச்சுட்டு வந்தோம். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்படி அவரை வந்து நான் ஃபஸ்ட் டைம் அந்த படத்தில் தான் நோட்டீஸ் பண்ணுறேன். இப்படி ஒருத்தர் அந்த பவர்ஃபுல்லான மெசேஜை எப்படி உடனே அவ்வளோ டேரிங்காக அது கொடுத்தாரு, நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. நான் அதுலேருந்து அவரை ஃபாலோ பண்ணேன். வஞ்சர் உலகம்னு ஒரு படம் பண்ணார், நிறைய பேருக்கு அது தெரியுமா தெரியாது. அந்த படத்தில் அப்படி டெரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த படத்தில் அவர் தான் வில்லன்.
ஆனால் அது வில்லனே தெரியாது, லாஸ்ட்டில் தான் தெரிய வரும். அதுக்கு அவர் அந்த சீனில் கேட்பார், ஏன்டா என்ன என் சைஸ் பார்த்தா தான் தெரியுதா நான் வில்லன்ட்டு, இரு நான் எங்கன்னா மேலே போய் ஏறி நிற்கிறேன்னு சொல்லி நின்று காமிப்பார் அந்த படத்தில் ஒரு சீனில். சூப்பர் சார். அவரு கூட நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனுமல் மேம், நான் ஐலி பார்த்துருக்கேன். ஐலியில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஹார்ட் பீட் நான் வந்து என் ஒய்ஃப் பார்ப்பாங்க, உங்களோட பெரிய ஃபேன் அவங்க. சந்தோஷம் மேம். அப்புறம் அர்ச்சா யூடியூப்லலாம் இது பண்ணி அவங்க மேபி நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்கு ஃபேம் ஆகிட்டீங்க எனக்கு தெரியும், பட் எப்படி வந்தீங்கன்னு தெரியாது. பட் யூடியூப்பில் அவங்க ஒரு ஸ்டாராக அந்த இடத்துல, ஸ்டார்னா நான் சொல்கிறது ஒரு ஆக்டராக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு டைம் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி அது மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது, அதுவும் டைரக்டும் அவங்களும் பண்ணி ஆக்டும் அவங்களும் பண்ணி எல்லாமே பண்ணுறது பெரிய விஷயம். நிஜமாக ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. விஜய் விஸ்வா ப்ரோ வந்து எனக்கு அவர் அபிசரவன் தான் தெரியும். 2019 பிஃபோர் லாக்டவுன் வந்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆனோம். அப்போது நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த படமும் 2 நாள் ஷூட் பண்ணாங்க. அப்புறம் லாக்டவுன்னால அந்த படம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னு தெரியல. ஒரு கோயின்சிடெண்ட்டாக நான் அவர் கூட இப்போது ஒர்க் பண்ணிட்டேன். அப்புறம் விபின் சார், அவர் வந்து ஜில்ஜங் ஜக் படத்தில் வந்திருப்பார். இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஒரு மீம் கண்டென்ட் எது இருந்தாலும் சாரோடைய ஒரு இதுதான் இருக்கும். அவர் ஒரு மாதிரி டார்க்கான காமெடியாக இருக்கும். திலுக்கு துட்டுல கூட அவர் அந்த ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு வருவார். அதெல்லாம் பயங்கரமான காமெடியாக இருக்கும். பட் இந்த படத்தில் அவர் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வேற அவ்வளோதான். அப்புறம் கௌசல்யா சிஸ்டர், இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல் எப்படி சொல்றதுன்னா, நம்மளுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுனாவே அந்த இம்பேக்ட் இருக்கும். நம்ம எங்கன்னா வண்டியில் விழுந்திருப்போம் ஒரு டைம். இப்போ கூட நம்ம அதை பற்றி நினச்சி பார்த்தோம்னா அந்த ஒரு 2 செகண்ட் இருக்கிற அந்த இம்பேக்ட் நம்ம லைஃப் லாங் ட்ராவல் ஆகும். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண அந்த இம்பேக்ட் வந்து அது வந்து ஒரு எல்லாருக்கும் வணக்கம் சொன்னவங்களுக்கு நான் வீர வணக்கம் தான் சொல்லணும். ஏன்னா அதை தாண்டி ஒரு லைஃப் நம்ம இங்கே கொண்டு வர்றது வந்து நீங்கள் டெய்லி ரொட்டீனுக்கு வரணும்ல. ஒரு விஷயத்த மறந்துட்டு ஒரு ட்ராமாவை மறந்துட்டு வர்றது பெரிய விஷயம். அது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸாம்பிளாக இருந்திருக்காங்க நிறைய விஷயத்துக்கு. எதுக்காக ஒரு வகையில் எதுக்காக இந்த பாரிஸ் கேஃபே படத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா கூட சொல்லலாம். இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை குழந்தைங்க மேலே அது என்னென்னவோ சொல்கிறாங்க, நடக்குதில்ல. பட் அவங்கள கூட வெட்டிடுவேன் கொலை பண்ணவங்கன்னு சொன்னவங்க இங்கே ரொம்ப கம்மி. எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு குழந்தை மேலே கை வச்சுட்டான், அவனை நடு ரோட்லேயே போட்டு வெட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்ட மாட்டீங்க. ஆனால் காதல் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா நடு ரோட்டில் போட்டு வெட்டியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் நம்ம இருக்கோம். இது மாறணும். நிறைய லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் பிரித்து சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, 2 ஃபேமிலி வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே ஒத்து போயிட்டாங்கன்னா அங்கே லவ் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் வந்துடும். நிறைய இடத்துல லவ் மேரேஜ்னு சொல்ல மாட்டாங்க. லவ் மேரேஜ்னு எப்போ சொல்கிறாங்கன்னா அந்த 2 ஃபேமிலி ஒத்து போகாமல் கேஸ்ட் வைஸாவோ ஏதோ பிரிஞ்சு வெளியே போகிறப்போ அதை லவ் மேரேஜ்னு அட்ரஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த சில விஷயங்கள் சொசைட்டியில் மாறணுன்றதுக்கான படம் தான் பாரிஸ் கேஃபே. அது ஒரு லைட்டான இதில் சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. கோ டைரக்டர் சாமி சாருக்கு நன்றி. அப்புறம் என்னுடைய ஏடி விக்னேஷ், ஜெகன், செல்வா, தமிழ் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். டீமாக உங்களோட டீம் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கொஞ்சம் படப்படன்னு பேசிட்டேன் ஃபஸ்ட் டைம்னால. அப்புறம் முக்கியமாக இன்னொரு எல்லா ஸ்டேஜில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறப்ப நான் அதை அட்ரஸ் பண்ண நினைப்பேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் சான்ஸ் கொடுத்தது வந்து அருண் கார்த்திக் சார் சொல்லிட்டு டேரக்டர். அந்த படத்தோட கிளிப்பிங் தான் நான் நிறைய இடத்துல போய் போட்டு காமிச்சு நான் வாய்ப்பு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நான் இங்கே கூட நான் அதை சார்கிட்ட காட்டிட்டு தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் எனக்கு ஒரு சின்ன ஆக்டரை நம்மளை நம்பி ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு டைரக்டர் மனசு வச்சா மட்டும்தான் இங்கே ஒரு ஆக்டர் டெவலப் ஆக முடியும், வர முடியும். பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சாதான் அது பண்ண முடியும். ஏன்னா நான் வந்துட்டேன், என் கூட இருக்கிற நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடச்சிடாதா, ஸ்க்ரீன் கிடச்சிடாதா, நம்மளை ப்ரூவ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்கு நண்பர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வரணும். ஸோ நிறைய டேரக்டர்ஸ் எங்களை மாதிரி புதுமுகங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உள்ளே கூப்பிடுங்க, நம்பி கொடுங்க, நல்லா பண்ணுவோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன். பாரிஸ் கேஃபே இஸ் டெஃபினெட்லி ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம் எனக்கு. ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வைல் எனக்கு ரொம்ப பிஸியாக இல்லாத டைமில் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சம் ஒர்க் அண்ட்
ரொம்ப ரைட் டைமில் எனக்கு வந்த ஒரு கால். சரத் சார் என்னை கால் பண்ணார் அண்ட் என்னை ரெக்கமெண்ட் பண்ண குரு சோமசுந்தரம் சாருக்கு என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த இந்த டைம் நான் டைரக்டர் அண்ட் டீமோட ஸ்பெண்ட் பண்ண டைம் வாஸ் வெரி மெமரபிள். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டோட எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ண ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப பார்த்து ஒர்க் பண்ணோம், பீட் சாங்ஸ் ஆர் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அண்ட் சரத் சார் வந்து ரொம்ப பேஷனட் ஃபில்ம் மேக்கர். இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம். டெஃபினட்டாக ஒரு டெபியூ ஃபில்ம் மேக்கரோட ஃபில்ம் மாதிரி தெரில எங்கள் யாருக்கும். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் என்னோட இந்த சாங்ஸ்க்கு ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் விவேக் அண்ட் யுகி பிரவீன் அண்ட் சிங்கர்ஸ் சத்யபிரகாஷ், கபில் கபிலன் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் என்னோட டீம், மை டீம் அட் ரிவர் ரெக்கார்ட் ஸ்டுடியோஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பாரிஸ் கஃபே. Have a good day. Thank you.